ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்குங்க. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரதி ராஜா இறப்புக்கு பின்னாடி அவருடைய ஆவி உலா வந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. வாங்க அந்த பிரேக்கிங் நியூஸை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய 84 வயதில் உயிரிழந்தார். கடந்த புதன்கிழமை காலையில் அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு முக்கிய திரைப்பிரபலங்கள், குடும்ப உறவினர்கள், அப்புறம் ரசிகர்கள் என பலரும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருந்தனர். அதோடு அவருடைய உடல் சொந்த ஊரான தேனியில் கொண்டு போய் அவருடைய சொந்த தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் உயிரிழந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான விஷயங்கள் உலா வருது. அதில் மெயினாக உலா வரக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய மருமகள் பற்றி தான். ஸோ பாரதி ராஜாவுடைய மருமகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறுதி சடங்கில் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியே போனது இப்போ வரைக்கும் பலருக்கும் பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பாரதி ராஜாவுடைய பேத்திகள் 2 பேர் இருக்காங்க. அதாவது பாரதி ராஜா மகன் மனோஜ் சென்ற வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு 2 மகள்கள். ஸோ அவங்க பாரதி ராஜாவுடைய பேத்திகள். ஸோ பாரதி ராஜாவுடைய பேத்திகளுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துவதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. இதோடு பாரதி ராஜாவுடைய ஆவி அந்த இடத்துல வந்ததாக சில தகவல்கள் பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இது பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அவருடைய ப்ரெசண்ட்டு, கொஞ்ச நாளைக்கு அவருடைய ப்ரெசண்ட் அந்த இடத்துல இருக்கோ, மற்றபடி இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பதிவிட்டு வராங்க. ஆனால் அவருடைய ஆவி அவருடைய இல்லத்தில் உலா வந்ததாக காட்சிகள் வெளியாயிருக்கிறதாக கூட ஒரு வீடியோவானது வெளியாயிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாகவில்லை. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பேத்திகளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ பேத்திகளுக்கு தகுந்தாற் போல் பணத்தை போட்டு அவங்கள கண்டிப்பாக சேஃப்டி பண்ணும், அவங்கள சேஃப்டி பண்ணாமல் இப்படி இருக்கக்கூடாது, தாத்தாவின் சொத்தில் கண்டிப்பாக பேர பிள்ளைங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெளியாட வண்ணம் இருக்குது. நந்தனாவை சேரில் இருந்து விரட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது இறுதி சடங்கில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கை நியூஸும் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மரணம் மற்றும் குடும்ப சொத்து பிரச்சனை குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய கருத்துக்களை இப்போ வரைக்கும் தெரிவித்துட்டு இருக்கிறாங்க. அதோடு பாரதி ராஜாவுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே இப்போ அண்ணா அப்படி இப்படி என்று சும்மா அழுது நாடகம் ஆடுறாங்க. அவங்களாம் பாரதி ராஜா உயிருக்கு போராடிய போது அவரது தம்பியோ அல்லது மற்றவர்களோ அவரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று பார்க்கவில்லையே என்ற கேள்வியை நிறைய பேர் எழுப்பி வராங்க. பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கில் பங்கேற்ற தனது 2 மகள்களோடு சென்றிருந்த நந்தனாவை இருக்கை விட்டு எழுந்திருக்க வைத்து கையை முறுக்கி திட்டி விரட்டி விட்டதாகவோ இதை அருகில் சிலர் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிவானது தெரிய வந்திருக்கு. அதோடு சத்தம் கேட்டு உடனே சென்ற நடிகை ராதிகா ஜனனியை கையெடுத்து கும்பிட்டு சமாதானம் செய்தாரா. உறவுகளால் விரட்டப்பட்ட அவமானம் தாங்காமல் நந்தனாவின் 2 மகள்களும் கண்ணீர் விட்டு தேம்பி அழுததாகவோ இதற்கு மேல் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் 3 பேரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வட்டம் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இது குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விமர்சனம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இயக்குனர் பாரதி ராஜா இன்னும் சில ஆண்டுகள், அதாவது 90 முதல் 95 வயது வரை நன்றாக ஆரோக்கியமாக வாழ வேண்டியவர். அவருடைய இந்த திடீர் மரணத்திற்கு பின்னால் 2 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கா. முதலாவது காரணம் அவருடைய மகன் மனோஜின் திடீர் இழப்பு. 2வது காரணம் மனோஜ் உயிரோடு இருந்த காலத்திலே அவருக்கு உரிய சொத்துக்களை பிரித்து கொடுக்க முடியாமல் போனது. மகன் மறைந்த பிறகாவது அவனுடைய மனைவிக்கும் பேத்திகளுக்கும் அந்த சொத்துக்களை சரியான நேரத்தில் பிரித்து கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கம்
குற்ற உணர்ச்சி மற்றும் வேதனை தான் பாரதி ராஜாவை மனரீதியாக பாதித்து படுக்கையில் வீழ்த்தியதாக தாள்கள் கசிந்திருக்கு. இறுதியில் அதுவே அவருடைய மரணத்திற்கு வழிவகுத்ததாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருப்பது மனோஜின் திருமணத்தின் மீது பாரதி ராஜாவின் மகள் ஜனனிக்கு இருந்த கோபமும் வன்மம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மனோஜ் நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் ஜனனியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி தாள்கள் கசிந்திருக்கு. ஒருவேளை மனோஜ் ஜனனி ஆசைப்பட்டபடி ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணம் செய்திருந்தால் ஜனனி இந்த அளவிற்கு பிடிவாதம் பிடித்திருக்க மாட்டார் என்பது சுற்று வட்டாரத்திலிருந்து தாள்கள் குறிப்பிடப்படுது. இந்த இடத்தில்தான் ஜனனி நோக்கி ஒன்று கேட்கப்படுது. உங்களுடைய அண்ணன் ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஏன் இந்த தேவையற்ற கோபம்? நீங்கள் மலேசியாவில் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆவதற்கு இதே அண்ணன் மனோஜும் அண்ணி நந்தனாவும் எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார்கள். அது நீங்கள் எப்படி இவ்வளவு எளிதாக மறந்துவிட்டீர்கள் என்று சொந்தக்காரங்கள்லாம் இவங்களை பார்த்து தரமாரியான கேள்வி கேள்விட்டு இருக்காங்களா? பாரதி ராஜாவின் உடல்நிலை மோசமடைந்த போது சினிமாவை சேர்ந்த ஒரு பிரபல தயாரிப்பாளரோ ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவரோ ஜனனி தரப்பிடம் ஒரு சுமூகமான நியாயமான கோரிக்கை வைத்தனர். பாரதி ராஜாவை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த சர்க்கிளுமே நந்தனாவிற்கு சொத்து போய்விடக்கூடாது என்பதில் குறியாக இருந்தபோது இவர்கள் இருவரும் நடுநிலையாக தலையிட்டு பேசினார்கள். தலா 25 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்களாம். அதாவது பாரதி ராஜாவுடைய இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதுல அதில் ஒரு 50 கோடி ரூபாயை மனோஜின் 2 பெண் குழந்தைகள் பேரில் தலா 25 கோடி ரூபாய் வீதம் பிக்ஸை டெபாசிட் செய்து விடுங்க. அவர்கள் அதை எடுத்து வீணாக்க முடியாதபடி சட்டப்படி லாக் செய்து வைங்க. அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்த பிறகு தங்களுக்கு தேவையானதை அவர்கள் ஒரு வேளை இயக்குனராக ஆசைப்பட்டால் கூட அதை செய்து கொள்ள இந்த தொகை உதவியாக இருக்கும். இதுதான் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் மனோஜின் குடும்பத்திற்கு எதையுமே கொடுக்கக்கூடாது என்பதில் ஜனனி தரப்பு மிக உறுதியாக இருந்தது. அந்த கோரிக்கை நிராகரித்ததோடு நந்தனாவின் குடும்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஒருமுறை நந்தனாவும் குழந்தைகளும் நீலாங்கரை வீட்டிற்கு வந்தபோது கூட இவர்கள் எதற்காக இங்கு இருக்கிறார்கள், எதற்கு வருகிறார்கள் என்று கேட்டார்களாம். சொத்துக்களுக்கு ஒரு குடும்பம் இந்த அளவிற்கு இரக்கமற்ற நடந்து கொள்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி நிறைய தாள்கள் இப்போ வெளியாகி வருது. அதோடு பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை ராதிகா அந்த நன்றி விசுவாசத்திற்காக சாவு வீட்டில் அவரது உடலின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தார். சாவு வீட்டில் நந்தனாவிற்கு அவரது பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு ராதிகா கைகளை கூப்பி அழுது சமாதானம் செய்ய முயன்றுள்ளார். சொந்த மகளான ஜனனி மலேசியாவிலிருந்து வந்து தன் அப்பாவின் மறைவிற்காக அழுது வருத்தப்பட்டதை விட அண்ணி நந்தனாவின் கையை பிடித்து இழுத்து சேரிலிருந்து தூக்கி போடும் வேலையைத்தான் செய்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி இவரை கடிந்து பேசப்பட்டுருக்கு. அதன் பிறகு அங்கே பிரச்சனை அதிகமாகிவிடும் என்பதால் நந்தனாவை அங்கிருந்து சென்னைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. தன் தாத்தாவின் உடலை பார்க்க முடியாமல் அந்த பேத்திகள் கத்தி கதறி அழுதது நெஞ்சை உழுக்குவதாக இருந்ததாக இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. பாரதி ராஜாவின் உடன்பிறப்புகள் எல்லோருமே இன்னைக்கு அண்ணன் அப்படி இப்படி என்று சும்மா அழுது நாடகம் ஆடுறாங்க. ஆனால் பாரதி ராஜா உயிருக்கு போராடிய போது அவரது தம்பியோ அல்லது மற்றவர்களோ அவரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று பார்க்கவில்லை. பெரிய நீலாங்கரை வீட்டில் அவரை ஏன் தனியாக விட்டு விட்டீர்கள்? கடைசி நேரத்தில் அவர் என்ன நினைத்து வேதனைப்பட்டார், என்ன சொல்ல நினைத்தார் என்று யாருக்குமே தெரியாமல் தூக்கத்திலே அவர் உயிர் பிரிந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேள்விகள் இவருடைய மரணத்திற்கு பிறகு வந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செய்தி இப்போ வெளியாகி இருக்கிறது, சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. அதோடு நந்தனாவுக்கு சேர வேண்டிய சொத்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தாள்கள் பரவுது. ஸோ இது அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எதுவும் வெளியாகலை. ஆனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். இந்த முக்கியமான நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.